ஹரே கிருஷ்ணா. ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப 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 எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன் இந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன்னா, எனக்கு வந்து நேற்று நான் போட்ட அந்த ஒரு வீடியோக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை உள்ளவங்களுக்கும் நான் தலை வணங்கி ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இனிமே வந்து அக்கா வந்து வீடியோக்குள்ளே வருவாங்களா என்னன்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பார்க்கலாம். இதுக்கு மேலே எப்படி நிலமை இங்கே போகுது, இதுக்கு மேலே நிலமை இங்கே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க மட்டும்தான் வந்து அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எங்கள் மாமியாருமே என்கிட்ட பேசலை. என் மாமியாருமே நேற்றுலேருந்து என்கிட்ட பேசாமல் ஒரு மாதிரி இருக்காங்க. அது ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுக்குது. ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த வாட்டி நின்று இங்கே போராடணும் அப்படின்ற அந்த ஒரு இதுவில் நிலமையில் நான் வந்து இருக்கேன். ஏன்னா நேற்று நைட்டு 11:30 மணிக்கு என் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டாங்க, என்னம்மா நான் இப்போதாம்மா வீடியோ பார்த்தேன், என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் என் அம்மா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, அம்மா பிரச்சனைலாம் எதுவுமே இல்லைம்மா, சும்மா தாம்மா நான் வீடியோவில் போட்டேன். ஏன்னா என் அம்மா கிட்ட நான் சொல்ல முடியாதுங்களா இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நான் அம்மாகிட்ட சொன்னேன், இல்லைம்மா பிரச்சனை இல்லை, நான் சந்தோஷமாக தாம்மா இருக்கேன், என்னை நல்லா தாம்மா பார்த்துக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் என் அம்மா கிட்ட போய் சொன்னேன். ஆனால் உங்ககிட்ட போய் சொல்ல முடியல. என் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, என்னம்மா நல்லா இருக்க, நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு தானம்மா சொன்னேன், இப்போ இப்படி சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருக்குமா அப்படின்ட்டு எங்கள் அம்மா அழுதாங்க. எனக்குமே ரொம்ப வருத்தமாக இருந்தது என் அம்மா கிட்ட நான் போய் சொன்னது. ஓகே, ஆனால் பரவாயில்ல, ஒரு நல்ல சந்தோஷமான விஷயத்துக்கு நம்ம போய் சொல்கிறோன்றதுல தப்பு இல்லைல்ல. அதனால் வந்து நான் அந்த வார்த்தையை சொன்னேன். இங்கே நின்று நான் போராடுவேன் கண்டிப்பாக. ஏன்னா இது என் வீடு, எனக்கான உரிமையை நான் போராடி நான் மீட்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா என்னை கஷ்டப்படுத்த நான் இதை விட்டு நான் கிளம்பி போயிடுறேன்னா அது தேவையில்ல. இந்த வாட்டி நின்று நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் இங்கே நின்று போராடணும், அதுதான் எனக்கு தேவை. ஹரியுமே ஃப்ரெண்ட்ஸு, நான் வரலம்மா, தமிழ்நாட்டுக்கு நான் வரல, நான் இங்கே தான் படிக்க போகிறேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவனும் அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம அதை எதையுமே இது பண்ண முடியாது. மாமாக்காக ஹரிக்காக நான் இங்கே இருந்து தான் ஆகணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை தாங்கி அதை எல்லாத்தையும் கடந்து இங்கே நின்று எப்படி போராடுறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இவ்வளோ பேசினதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எடுத்த வீடியோங்க தான் இதெல்லாம். அக்கா வந்து மேரேஜுக்காக கிளம்பியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எப்படி கிளம்புனாங்க, அவங்க அங்கே போய் என்ன எப்படி சாப்பிட்டாங்க, என்ன ஐட்டங்கள்லாம் அங்கே இருந்தது அப்படின்றத தான் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க. இந்த வீடியோ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்ச வீடியோ தான் இது வந்து உங்களுக்கு வர்றது. இப்போ எடுத்த வீடியோ கிடையாது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாகவே நான் பூ வச்சுக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து. இன்றைக்கி வந்து இந்த பூ வந்து இவ்வளோ வந்திருக்கு, அழகாக 2 மடிப்பாக வச்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இன்றைக்கி நமக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறது யாருன்னா நம்ம கௌசல்யா தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம செடியில் பூத்த பூ இது எவ்வளோ இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 முழம் கிட்ட வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து யாருமே மல்லிகைப்பூ வந்து வைக்க மாட்டாங்க தலையில். அதனால் வந்து இதை நான் மட்டும்தான் பறித்து தலையில் வச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பூவை நான் பறித்து வைக்கும்போது. ஏன்னா நம்ம ஊரில் இந்த பூ வந்து எவ்வளோ விலை இருந்தாலும் நம்ம வாங்கி, இப்போ இங்கே வந்து பூ எவ்வளோ கம்மியாக கிடச்சாலும் இங்கே யாரும் தள்ள வைக்க மாட்டாங்க. அதனால் பூ பூத்து முடிகிற வரைக்கும் நான் மட்டும் தான் வைக்க போகிறேன். நம்ம செடியில் இப்போ நிறையா மல்லி கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு மீஷோ ஆர்டர் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். மீஷோவில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு 2-3 ஆர்டராவது பண்ணிடுறோம். ஒன்று நானே இல்லை அக்கா யாராவது ஒருத்தவங்க. இன்றைக்கி வந்து எனக்கு தேவையான ஆர்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் ஒருத்தர் எப்படி நின்று ஆடிக்கிட்டு இருக்கா பாருங்கள். இவங்க தான் நம்ம புது கேமராமேன், நியூ கேமராமேனே. ஏன்னா கௌசல்யா தான் இப்போ எல்லா வீடியோவும் எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதனால் நியூ கேமராமேன் அவங்க தான் நமக்கு. இப்போ வந்து அதை வாங்க மீஷோவில் என்ன ஆர்டர் போட்டிருக்கோம், அக்கா வந்து என்ன கட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க பாருங்க, அக்கா கட் பண்ணுறாங்க. கட் பண்ணுங்கக்கா. இன்றைக்கி வீடியோ அக்கா ரூமில் இருந்தால் தான் நம்ம எடுக்கிறோம்.
காமிங்க. என்ன ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு அக்கா ஓப்பன் பண்ணதுலேயே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டயட்டில் இருக்கிறோம், நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்ம வந்து எத்தனாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் அப்படின்றத வந்து கவுண்ட் பண்ணுறதுக்காக வாட்ச் வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். ஏன்னா எவ்வளோ நடக்கிறோம், நம்ம எத்தனாயிரம் ஸ்டெப்ஸு வைக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா வாட்ச் வாங்கியிருக்கோம். மீஷோவில் தான் வாங்கினோம். இதனுடைய ரேட் என்ன, எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் கேமராக்குள்ளே வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அக்கா தாங்க செட் பண்ணுறாங்க. இது வந்து அதனுடைய வந்து சார்ஜர். এটা চার্জ করে চার্জার এইটা আর এটা সেটা তো টাইম সেটিং করে এইটা பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூனை என்ன ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது நைட்டில் எடுத்த வீடியோ தான். இந்த பூனை பேக்கை போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ செம்ம சேட்டை. மீனெல்லாம் பக்கத்தில் வச்சா கூட நம்ம கொடுக்குற வரைக்கும் அது வாயை வைக்கவே வைக்காது. அந்த அளவுக்கான பூனை தான் இது. மற்ற பூனைங்கன்னா வந்து டக்குன்னு வாயை வச்சிடும். இது அப்படி இல்லை. நான் ஜூஸ் போட்ட மறுநாள் காலையில் இங்கே பாருங்கள், அக்கா வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிக்கிறேன்னா, அதனால் வந்து அக்கா ஃபஸ்ட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அக்காவை தூக்கி தண்ணியில் தூக்கி பார்க்கலாம் எத்தனை கிலோ இருக்காங்க. அக்கா 42 கிலோ வெயிட்டு தான் இருக்காங்க. தூக்க முடியுதா இல்லையான்னு பார்க்கலான்னு தூக்கி அவங்கள போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்போ எடுத்தது தான் இது. பாருங்கள், அந்த நேரம் பார்த்து ஐயோ அண்ணா வேறு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவசரமாக தலையில் துணி போட்டோம். பார்த்தீங்களா? ஹரியை தூக்கி போடுறதுக்கு ஹரி என்ன தூக்கு பெரியம்மானா தூக்கி தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா இது பண்ணியிருந்தாங்க. இப்போ வாங்க அக்கா மேரேஜுக்கு போனதை வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அக்கா மேரேஜுக்கு போன வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அக்கா வந்து எல்லாமே வீட்டில் போட்டு பார்த்ததை. இதுதான் அக்கா வந்து எல்லாத்தையுமே போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பாருங்கள் வளையல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத. அந்த 2 பெரிய செயின் அவங்க போடவே இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பையனை பாருங்கள். அக்கா அவங்க பையன் பாப்பா பாப்பா என் கூட தான் வீட்டில் இருந்தா. இவங்க மட்டும்தான் கிளம்புனாங்களே. கிளம்பிட்டாங்க. ஓகே, நமக்கு வந்து பாய் சொல்லிட்டு போவாங்க பாருங்கள் அக்கா. ஏன் வந்து நாங்கள்லாம் போகலன்னா, அது வந்து அவங்களுடைய அப்பா சொந்தத்தில் வந்து அந்த மேரேஜாக, அதனால் வந்து மேரேஜுக்கு ஆல்ரெடி அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டாங்க. இது வந்து ரிசப்ஷனுக்கு போகிறாங்க. இப்போ வந்து ரிசப்ஷனில் வந்து எப்படி இருந்தது அப்படின்றதையும் பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன், அக்கா நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். எடுத்துகிட்டு வந்தாங்க அக்கா வீடியோ. எப்போவுமே போகிறதுக்கு முன்னாடி துளசி செடியாண்ட சாமி கும்பிட்டு தான் கிளம்பிட்டாங்க. இங்கே வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி ஒடிசாவில் ஆம்பளைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 2-3 செட்டு ட்ரெஸ்ஸு, 2-3 செட்டே அதிகம்தான். ஆனால் லேடிஸுங்க பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவங்க மட்டும் நிறைய ட்ரெஸ்ஸுங்க வச்சுருப்பாங்க, நிறைய விதவிதமாக இது பண்ணுவாங்க. அக்கா வந்து இந்த மேரேஜுக்கு வந்துட்டாங்க ரிசப்ஷனுக்கு. பாருங்கள், இதுதான் பொண்ணு மாப்பிள்ளை. பார்த்தீங்களா? இதுதான் என்ட்ரன்ஸு. நான் ஏன் இதுக்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, பாட்டு சவுண்டு போய்கிட்டு இருந்ததா, அதனால தான் வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் இதுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். பொண்ணுடைய மாப்பிள்ளையோடைய தங்கச்சி தான் வந்து ரொம்ப அழகாக இருக்குதுங்களே. பாருங்கள், இது வந்து மாப்பிள்ளையுடைய தங்கச்சி. இவங்க தான் மாப்பிள்ளை. பொண்ணு அவங்க தான். பொண்ணு எப்படி பொம்மை மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. சிரிக்க கூட சிரிக்கலை, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்குது. 2 பேரும் எவ்வளோ
சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஆனால் மேஜர் தான் 2 பேருமே. எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுங்கிறாங்க. அண்ணா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா நான் வீடியோ எடுக்க சொன்னேன் அப்படின்றதுக்காக எப்படியெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க பாருங்கள். நிறையா இதில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து தான் இப்போ பப்பனுக்கு வந்து வாய்ஸே இல்லாத அளவுக்கு இருக்கான். சாப்பிட்றதெல்லாம் பார்க்க எத்தனை ஐட்டம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத. যাও না দেখি आइसक्रीम भी उठो बुझला এই করো না কাই ठीक है ठीक है এটা বদ্ধ পেটি মতো জান নাই বদ্ধ পেঁয়াজ গুলা দাঁড়া হ্যাঁ ধরে মার রেড ইয়ে করতে কর এই মেন লুকা তোড়াইলা নাকি তো মেন লুকা তোড়াইলা என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு மேலும் மேலும் கொடுங்க. ஏதாவது குறை இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வாட்டி அதை மாற்றிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். ஹரே கிருஷ்ணா.